திருவடிகளே சரணம். தாசரத்யாரிதரயம் ஸ்ரீசைலாரிபதாட்சயம் ஸ்ரீவேங்கடகுரும் வந்தே ஷீலாதி குணசாகரம். தாசரத்யாரிதரயம் தத்பாதகமலாஸ்ரயம் ஸ்ரீசைலாரிகுரும் வந்தே தயாதி குணசாகரம். நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயத்தி ஸ்ரோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத் கிருத்யபுங்கே கோதாதஸ்யை நமேதமிதம் பூய ஏவாஸ்து பூயகா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுரவடையே தொல்பாவை பாடியளவல்ல வல்வளையால் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமேனங்க. ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத்தே க்ஷமாம் கமலயா கமலாபிமான்யம் கோதாமனன்ய சரணகா சரணம் பிரபத்தியே. மார்கழி மாத நோன்பு அனுஷ்டிப்பதாக அனுகரித்து ஆண்டாள் தாமும் திருவாய்ப்பாடியிலே கோபியர்கள் அனுஷ்டித்த நோன்பினை அனுஷ்டிப்பித்ததாக இந்த பிரபந்தத்தை அருளச் செய்திருக்கிறார். நாம் கீழ்பாத்திரங்களிலே பார்த்தார் போல இது தோழிகளான பாகவதர்களை எழுப்புகிற பாத்திரமாக அமைந்திருக்கிறது. 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை இதில் நாம் இன்று அனுபவிக்க உள்ளது 9வது பாசுரமான துமுனை மாடத்து என்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே எம்பெருமானே உபாயம், நமக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமில்லை என்று உபாயத்திலே துணிவாக இருக்கக்கூடிய ஒரு பாகவதையை இவர்கள் எழுப்புகிறார்கள். ஸ்வரூபம் அதுவே. உபாயத்திலே மாத்திரமா வேண்டியது இந்த துணிவு. உபாயம் என்னால் பகவான் தன்னுடைய உடைமையை அவன் உடையவனாக கொண்டு அவன் எடுத்துக்கொண்டு போவான். ஆனால் அதுவரையில் செய்ய வேண்டியது என்ன என்னால் நாம் அந்த பிராப்தியம் வரவரையிலும் ஒன்றும் செய்யாதிருக்க வேணும்னா நம்மால முயற்சி ஒன்றும் செய்யாதுதானே இருக்க வேண்டுமே ஒழிய அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை அவனை உகப்பிப்பதற்காக நம் செய்ய வேண்டிய கைங்கரியங்களையும் செயல்களையும் செய்யாதிருந்தால் நாம் ஒன்றும் செய்யாதவர்கள் என்று ஆகிவிடுவோம். அப்படி அந்த செயல்களினுடைய பலன்களை நாம் எதிர்பார்க்காது அந்த பலன்களாலே நமக்கு அவனை கிட்ட வேணும் என்கிற அந்த நினைவு மாத்திரம் நமக்கு இருக்கக்கூடாது என்பது பூர்வாச்சாரியர்களுடைய வழிகாட்டுதல். அந்த மாதிரி உபாயத்திலே துணிவு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை கிருஷ்ணன் நம்மை கொண்டு போனால் அன்று நாம் போவோம், நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்று தன்னுடைய திருமாளிகையில உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரியா தூபம் கமழ துயிலடமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் உண்மையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னே நாமம் பலவும் நவின்னேலோரெம்பாவாய் என்கிற பாசுரம். இதுல பதபதார்த்தத்தை முதலில் நாம் அனுபவிக்கலாம். தூமணி மாடத்து அதால தூய்மையான இயற்கையாக தூய்மையா இருக்கக்கூடிய ரத்னங்களால இழைக்கப்பட்ட ஒரு மாளிகை. அந்த தூமணி மாடத்துல சுத்தும் விளக்கேறியது, எல்லா இட சுத்தும்னா எல்லா இடத்துலயும் விளக்கேறிய மங்கள தீபங்கள்லாம் ஒளிவிட தூபம் கபழ அதாவது அகில் முதலான நிறைய வாசன திரவியங்கள், அந்த வாசன திரவியங்களினால புகை அந்த திருமாளிகை முழுக்க சூழ்ந்துண்டு மனம் விடுகிறது. தூபங்களை பெருமாளுக்கு நம்ம தூபம் சமர்ப்பிக்கிற மாதிரி அந்த திருமாளிகை முழுக்க தூபமாவே இருக்கு.
அதுல துயிலணை மேல் கண் வளரும். தூங்கச் செய்யும். அதாவது துயில் அணைன்னு தனித்தனியா சொல்ல வேண்டியதில்லை. அணைனால அது துயில்றதுக்கு தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த அணையே தூக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான அணை. அப்பேற்பட்ட படுத்தவர்களை தூங்க செய்யக்கூடிய அணை மேல கண் வளரும், கண்ணுறங்குகிறவளான மாமான் மகளே, இவர்களுக்கு உறவு முறையோட இருக்கக்கூடிய ஒரு கோபிகை. அதனால மாமான் மகளே என்று அழைக்கிறார்கள். மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்கிறவாய். மணினா இந்த மணினா மாணிக்கங்களால ஆன கதவு. அந்த மணிக்கதவத்தினுடைய தாளை திறவாய், திறந்து விட வேணும். மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு இதற்கு அப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய தாயான இவர்களுக்கு மாமியாக வேண்டியவளை கூப்பிடுகிறார். மாமி, நீ அவளை எழுப்பீரோ, உம்முடைய மகளை துயிலெழுப்ப வேணும். உன் மகள்தான் ஊமையோ, அவள் சொல்லியும் இவள் எழுதியிருக்காததை கண்டு உன் மகள்தான் ஊமையோ, உன்னுடைய மகள் வாய் பேச முடியாதா? வாய் பேச முடியாட்டியும் காது கேட்குமே. அன்னி செவிடோ, காதுதான் கேட்காதோ. அனந்தலோ, ரொம்ப கலப்பினால உறக்கத்துடைய ஒரு ஆழ்ந்த நிலையில இருக்கிறவளோ, கலப்பினால உறங்கலாளோ. அனந்தலோ, ஏமப்பட்டாலோ, அவளுக்கு காவலிடப்பட்டிருக்காளோ, அவளுக்கே வரணும்னு தோணி இந்த வேற யாராவது வரக்கூடாது என்று இவளை துயில் எழுந்துக்க கூடாதுன்னு ஏதாவது காவல் போட்டு வச்சிருக்காளா? அவளுக்கு காவலிடப்பட்டாலோ, இல்லாட்டி பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, நெடு நேரம் தூங்குற மாதிரி யாராவது மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்காளா அவளுக்கு? ஏன் இந்த மாதிரி ஒண்ணுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு மாமா சொல்லிட்டு இருக்கா. அப்போ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு இதுல மாமாயன்னு சொல்லி கூட்டுட்டோம், மாதவன்னு சொல்லிட்டோம், வைகுந்தன்னு சொல்லிட்டோம். இந்த திருநாமங்கள் எல்லாம் சொல்லியும் கூட இவ என்ன பண்றா அப்படின்னா, இவ ஒண்ணுமே ஏந்துக்கிற மாதிரி இல்ல. என்னன்னு, நாமம் பலவும் நவின்னு, பல பல திருநாமங்களை நவிந்து விட்டோம், உன் மகள் எழுந்திருக்கலையே அப்படின்னு மாமியை பார்த்து சொல்லி பின்னர் அந்த பெண்ணை எழுந்து வந்ததாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. மாமீரவளை எழுப்பீரோம். இது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நாம் இப்ப உபாயத்துல துணிவோட இருந்தாலும் கூட பாகவத சம்ஸ்லேஷம் ஏற்பட்டது என்றால் அதற்கே முன்னுரிமை கொடுக்க வேணும். பாகவதர்களோட சேர வேணும். சேர்ந்து பகவத் கைங்கரியத்திலே ஈடுபடுவதற்கான நம்முடைய அந்த எண்ணத்தை நாம் வெளிப்படுத்த வேணும். அது கைங்கரியமாக பரிணமிக்கும். அது செய்ய வேணும் என்பதை இவர்கள் இந்த பாத்திரத்தின் மூலமாக உணர்த்துகிறார்கள். இந்த உள்ளே கிடக்கக்கூடிய கோபிகை, இந்த கோபிகைகள் எல்லாருமே சீதா பிராட்டியினுடைய கோட்டியை சேர்ந்தவர்கள் தான். ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு போறார். லங்கைக்கு போய் அந்த லங்கா தகனம் எல்லாம் பண்ணிடுறார். திரும்பி கிளம்பணும். கிளம்பறச்ச சீதா பிராட்டியார்கிட்ட சொல்ற, அம்மா எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுறே, அடியனோட தோல்ல உக்காந்துக்கும், அடியன் கொண்டு போய் அங்க விட்டுறேன். அப்பா சீதா பிராட்டியார் சொல்றா, அது அவருக்கு சொரூபம் கிடையாது, அவரோட வில்லுக்கு வலிமை கிடையாது. அதனால நீ என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் சொல்லும், அவர் என்னை கூட்டி கொண்டு போகணும் அப்படின்னு. அதுல என்ன தெரியறதுன்னா, நம்ம இன்னொரு வழியை பின்பற்றக்கூடாது, எம்பெருமான் ஒருத்தனே வழி என்பதை காண்பிக்கிறார். மாம்னயே தெதி காக்குஸ்த தத்தஸ்ய சதிருஷம் பவேது அப்படின்னு சீதா பிராட்டியார் அருளி செய்றார். அவளுடைய கோஷ்டியோன இவளை இப்ப கிருஷ்ணனே நம்மளை கொண்டு போகட்டும், நம்ம அதற்காக எந்த பிரயத்தனமும் பட வேண்டாம்னு நினைச்சிட்டு உறங்குகிறவர். பிள்ளாய் என்று முதலிலே சொன்ன பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு புதியவளும் இல்ல, பின்ன பகவத் சம்ஸ்லேஷத்தை மறந்தவளும் இல்ல, இவளுக்கு கீழே கோதுகளுடைய பாவாய்ன்னு குதூகலிச்சு போறவளும் இல்ல. இது இன்னொரு வகையில இருக்கக்கூடிய கோபிகையா இருக்கா. அவர்களெல்லாம் தெரிந்து உறங்குகிறார்கள் அப்படின்னா
உறங்குவது அவர்களுக்கு அவர்களுடைய ஞானத்துக்கு கிரமம் இல்லை. இவளுடைய ஞானத்துக்கு உறங்குவது அப்படின்றது அதனுடைய ஒரு உறுப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவளுக்கு உபாயத்திலே துணிவு. அந்த உபாயத்தில் இருக்கக்கூடிய துணிவை இவள் இங்கே காண்பித்துக் கொண்டு உறங்குகிறாள் என்பதை தெரிகிறது. அப்போ இவளை எழுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இவளுக்கு சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை இவர்கள் வெளியில் உள்ளவர்கள் சொல்ல வேணும். பின்ன கைங்கரியம் அந்த பிராப்பியம் இருக்கு, அந்த பிராப்பியத்துல இருக்கக்கூடிய துறையையும் சொல்ல வேணும். இப்போ அழகை மனோகர பெருமாள் நாயனார் அவர் என்ன சாதிக்கிறார்? ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற கிரந்தத்துல என்ன சாதிக்கிறார்னா சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதத்தம் ஆகிய பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பேர். சம்பந்தத்துல உணர்த்தி பெருமாளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் அதை உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? தோழி பாசுரங்களா அமையுது. உபாயத்துல இருக்கிற துணிவு, அதாவது ஒரு அந்த தலைமைகள் என்ன பண்ணுவா, நான் இப்ப போய் சேர்ந்துடணும் வா. அப்ப அந்த தாயார் என்ன பாடுவான்னா, இல்ல இல்ல நீ போக கூடாது, அவன் தான் கொண்டு வரணும். சில சமயம் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த தாயார எம்பெருமான்ட்ட சொல்லுவா, இவ இப்படி கிடக்கிறாளே, நீ இது பண்ணக்கூடாதா, நீ கொண்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லுவா. அப்ப சில விஷயங்கள்ல சில பாத்திரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா எம்பெருமான் தான் கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு தாயார் புலம்புவதார். கல்வன்கள் யானறியேன் கரியானர் காலை அப்படின்ற பாத்திரம் பார்த்தேன்னா திருமங்கை ஆழ்வார எம்பெருமான் தான் கொட்டி கொண்டு போயிருக்கான் அப்படின்னு தாயார் பாடுற பாத்திரமா அமையிறது. அதே மாதிரி நம்பரமாள் கங்குலும் பகலும் பதிகம் தாயார் பாடுற பாசுரம் பராங்குச நாயகி பாசுரம் என்ன சொல்றா அப்படின்னா, என் திருமகழ்ச்சியர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவைத்தால் இடந்த நீ கொண்ட இளமகள் கேழ்வனே என்னும் அன்னுருவாழும் தழுவினை கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவுகள் தனக்கு. இவளுக்கு இவளுடைய சொரூபம் நீ கொண்டு போகணும்னு கிடைக்கிறா, இப்ப நீ தான் சொல்லணும்னு தாயார் எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கிறதா அமையும். இந்த மாதிரி உபாயத்துல துணிவு எல்லா பாத்திரங்களிலும் நமக்கு நேர்பட காண்பிக்கும்படியா இருக்கு. அப்படி இருப்பதெல்லாம் தாய் பாத்திரம் அமையும். பலன்கள்ல பதத்தம். இப்போ எம்பெருமான் இங்கேயே விட்டுருவானோ, என்ன இங்கேயே விட்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு பதற பாத்திரங்கள் எல்லாம் தலைவியோடைய பாசுரமா இருக்கும். அந்த மாதிரி சிலைலங்க பொன்னாடி அந்த பாத்திரத்திலையும் பார்த்தோம்னா எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னு துடிக்கிறதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி இல்லாம இந்த ஆண்டாள் நாச்சியார் இவர்களுடைய கோபிகைகளுடைய விரதம் எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு பிரயோஜனமே கிருஷ்ண சம்ஸ்லேஷம் தான். அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்கு யாரையும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரக்கிரியையில இந்த உபாயத்துல துணிவு இருக்கிறவரையும் விட்டுட்டு போனாலும் யாரோ ஒத்தைய விட்டு போனதாதானே ஆகும். அதனால இந்த ஆண்டாள் கோட்டினர் இவர்களை எழுப்புகிறார்கள் என்று தெரிகிறது. இதுல இந்த பாத்திரம் ஆரம்பிக்கிறச்சு என்ன தெரிகிறதுனா, தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரியா அப்படின்னு தொடங்குறான். தூய்மையான மணிமாடம். இது இன்னொரு மணிமாடம் இருக்கு. அது என்னன்னா துவளில் மணிமாடமா இருக்கு. அந்த துவளில் மணிமாடம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, முன்னாடி அழுக்கு இருந்து அந்த அழுக்கு போய் அந்த தூய்மைப்படுத்தப்பட்டு பின்னர் அதை கொண்டு சமைத்த மணிமாடம். இது என்னன்னா இயற்கையாகவே தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு மணிமாடம். இது எதுக்குன்னா, இந்த தூய்மையா இருக்கிற மணிமாடம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சொரூபத்தை பொறுத்து இருக்கு. எம்பெருமானுடைய சொரூபத்தை பிரதர்சிப்பதா இருக்கு. அதாவது அபகத பாத்மாத்வாதிகள் அப்படின்னு காண்கிறாங்க. அந்த அபகத பாத்மா இந்த 8 விஷயங்கள் 8 திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் சாமியமா இருக்கக்கூடாது. அதாவது அந்த பாப்பம் ஒட்டாதது, பின்ன பசி எடுக்காது, இது போன்றது. இதுல எம்பெருமானுக்கு இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அது எப்பயுமே
இந்த இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய நித்தியமா கூடி இருக்கக்கூடியது. ஆனா முக்தாத்மாக்களுக்கு சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. ஆனா என்ன ஆச்சு, இதுல இருந்து போனவொன்னா, அதாவது சம்சாரத்துல இருந்தாலும் அதை மறப்பட்டு கிடக்கிறது. ஆனா முக்தாத்மாவா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எம்பெருமானோட சேர்ந்து அந்த குணங்கள்ல சாமியம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தோளில் மணிமாடம் என்கிற அந்த எம்பெருமான் மணிமாடம். இது கோபிகளுடைய மணிமாடம் எப்படி இருக்குன்னா தூமணி மாடமா இருக்கு. தூய்மையாவே இயற்கையிலேயே தூய்மையா இருக்கக்கூடிய மணிமாடமா இருக்கு. இது கண்ணனம் பெருமான் எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய மகிழ்ச்சிகளுடைய அந்தப்புறத்துக்கு இருக்கிறதுலயே சிறந்ததான ஒரு விஷயத்தை தான் கொடுப்பான். அப்ப எம்பெருமான அதே மாதிரிதான் பண்ணான அந்த கோபிகைகளுக்கு தூய்மையா இருக்கிறதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டானா. அதுக்கு அதை வச்சு அந்த மாளிகை கட்டிட்டான். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூய்மை இல்லாம இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் தூய்மை ஆக்கிட்டோம். இன்னும் இவன் தன்னுடைய வாழ்க்கையை சமைத்தான். அது தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய தூளில் மணி மாடம் ஆயிற்று. இது தூமணி மாடமாக ஆயிற்று என்று காண்பித்துக் கொடுக்கிறார். இப்போ இந்த கீழ்பாட்டுல எப்படி இருக்கும்னா ஒரு முக்தர் போல இருக்கிற ஒத்தைய எழுப்புற மாதிரி இருக்குது. இங்க இந்த பாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னா நித்தியர் போல இருக்கிறது. அதாவது முக்தர்களுக்கு என்ன இருக்கும் முன்னாடி அப்படின்னா அவர்களுக்கு பிராக்கத்துல ஒரு துறை இருக்கும். அதாவது சீக்கிரம் போகணும், எம்பெருமான் வந்து கூட்டி வச்சுக்கணும், நம்மளுக்கு நித்திய கைங்கரியம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும். பின்ன அவர்கள் நித்திய கைங்கரியம் பண்றச்ச வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா நித்தியர்களை போலயே அவர்களும் ஒத்து எம்பெருமானியே நோக்கி கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு நித்திய தூரிகளுக்கு என்ன எப்படியா இருந்தாலும் எம்பெருமான் வந்து அவர்களை தன்னுடைய சங்கல்பத்தால நித்தியர்களா தான் வச்சுட்டு இருக்கான். அனந்தரோ கருடரோ விஸ்வக்ஷேனரோ அவர்கள் கைங்கரியத்திலிருந்து எந்த காலத்திலையுமே அவர்களுக்கு ஒரு விகல்பம் ஏற்பட்டதில்லை. அப்படி எம்பெருமானுக்கு தான் சொத்து என்றதுல அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான விகல்பமோ எப்பயும் ஏற்பட்டதில்லை. அந்த கைங்கரியத்தை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒருத்தியை இந்த பாட்டில எழுப்புகிறார்கள் என்று ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமி 4000 படி உரையில நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். இப்போ எம்பெருமான் இந்த தூமணி மாடம் அப்படின்னு எதுக்கு இந்த மணிமாடத்தெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா கூரத்தாழ்வான் வந்து சாதிப்பறம் ஒரு வைஷ்ணவன். அவனுக்கு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹிதம் அப்படின்றது உபாயம் அப்படின்றது என்னன்னா ஸ்ரீவைஷ்ணவனுடைய எல்லாமே ஸ்ரீவைஷ்ணவ சம்பந்தப்பட்டின எல்லாமே தனக்கு உத்தேசங்களா இருக்கும். தான் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியது ஹிதாம்சம் அப்படின்னு, ஹிதத்துக்கு ஒரு அம்சம் அப்படின்னு. அந்த மாதிரி ஹிதாம்சத்துக்கு ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்கணும்னு ஆழ்வார் அருளி செய்வார். அந்த மாதிரி ஆழ்வான் அருளி செய்வார். அப்படின்ற மாதிரி இவர்களுடைய இந்த கோபிகைகளை கொண்டாடுறதுக்கு கோபிகையினுடைய திருமாளிகையும் சேர்த்து கொண்டாடுகிறார்கள் என்று காண்பிக்கிறார். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரியா. இன்னொரு சாமியம் பார்க்கணும் நம்ம இந்த பாத்திரத்துல. தூமணி மாடம் துவளில் மணி மாடம், இது 2 பாத்திரத்திலையும் துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமைகளை நீரினை அன்னமே உமக்கு ஆசையில்லை விடுமினோம் தவளவன் சங்கது அக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் கோவளைவன் மலர் கண்கள் நீர் மல்க நின்னுக்கு முருமே. இதுவும் என்னவா இருக்கு, தோழி பாசுரமா இருக்கு. தோழி பாசுரத்துல யார கூப்பிடுறா அன்னை மீறுன்னு அந்த நாயகியினுடைய பராமரிச நாயகியினுடைய அன்னையை கூப்பிட்டு இந்த பாசுரம் சொல்ற மாதிரி. நம்ம இந்த தூமணி மாடத்து பாசுரம் என்ன இருக்கு, மாமீர் அவளை எழுப்பீரோ இருக்கு. அதனால தன்னுடைய தமப்பனாரில் ஒருவரான ஆழ்வார் வழியிலே ஆண்டாள் நடந்திருக்கிறாள் என்பதை இதுல இருந்து நமக்கு தெரியாது. இப்படி ஒரு சாமியம் இந்த பாசுரத்துக்கு அமைந்திருக்கு. இந்த துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமை வளை என்று ஆழ்வார் வந்து எப்படி இவரை சொன்னாரோ, ஆண்டாள் இந்த பராங்குத நாயகியை சொல்றாளோ அந்த மாதிரி இந்த பாசுரத்துல சொல்ல மாமீர் அவளை எழுப்பீரோன்னு இவரை நீங்க விடுன்னு அங்க சொன்னா. இங்க என்ன சொல்றா, நீயே கிருஷ்ண சங்கேசத்துக்கு இவளை
தயார்படுத்தின்னு இங்கே பாசுரத்துல காண்பிக்கிறான். தூமணி மாடம் எங்கேயால என்ன தெரியறதுன்னா எந்த சமயத்திலும் அந்த அழுக்குப்படியாத ஒரு மாளிகை என்று இங்கே தோன்றுகிறது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரியா. சுத்தும் விளக்கரியா அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய இவர்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த மாளிகையானது மாணிக்கத்தினாலே அமைந்திருக்கிறது. மாணிக்கத்தோட ஒளி என்ன பண்றதுன்னா வெளியிலையும் தெரியறது. அதனால அந்த மாணிக்கத்தினுடைய ஒளியினால எல்லா இடத்திலும் விளக்கெறிகிறது அப்படின்னு வெளியில இருக்கிறவர்கள் கண்டுகொண்டார்கள் தெரியுது. சுத்தும் விளக்கரிய அப்படின்றதுனால எதுக்காக இந்த மாதிரி சுத்தும் விளக்கறியணும்? கண்ணன் எப்ப வேணா வருவான். இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? கண்ணன் வந்து நம்ம ஆட்கொள்ளணும்னு உட்கார்ந்துருக்க. அதனால கண்ணன் எப்ப வேணா வருவான், எந்த இடத்துக்கு வேணா வருவான். அவன் நாராயணனோ, அதனால என்ன பண்ணுவான், இங்க அவனுக்கு இந்த தடையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் அவன் வியாபிச்சிருக்கான். அதனால அவன் வந்து என்ன பண்ணுவான்னா எப்ப வேணா வருவான், எங்க வேணா கண்ணன் வந்து நம்மோடு கூட விளையாடுவான், சம்சலேஷிப்பான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய திருமாளிகை முழுக்க தான் வந்து விளக்க எரிச்சு விளக்கிட்டு கண்ணனுக்கு கிருஷ்ணசம்சலேஷத்துக்கு ஹேதுவா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு தெரியாது. இப்ப நம்ம கண்ணாடி எல்லாம் போய் பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துல அந்த பெருமாள் நடுவுல எழுதிருப்பார். எல்லா இடத்துலயும் கண்ணாடியில பெருமாளுடைய அந்த பிரதிபிம்பமானது தெரியும். எல்லா இடத்துலயும் பெருமாள் நமக்கு சேவை ஆவார். பெருமாளை முழுக்க முன்னேற பின்னடையே சேவிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த விளக்கானது மாணிக்கத்துல பட்டு பட்டு பிரகாசிக்கிறச்ச இந்த திருமாளிகை முழுக்க விளக்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்றது அப்படின்னா எங்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இருட்டையும் போக்கிடுறது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விளக்கு, சுத்தும் விளக்கரிய. தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும் அப்படின்னு. இது என்னன்னா தூபம் கமழறதான். எப்படி தூபம் கமழறது அப்படின்னா அகிர்புகை அப்படின்னா ரொம்ப ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய, நறுமணத்துக்கு இதற்கு சாமியமான ஒரு நறுமணம் இல்லை என்று சொல்லக்கூடியதான ஒரு புகை. அந்த மாதிரி அகிர்புகை போன்ற நறுமணத்தை கொண்ட தூபம் கமழறது. இது வெளியில இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னா மல்லிகை கமல் தன்னில் ஈருமாலோ பாசுரத்துல நம்மாழ்வார் வந்து சொல்றார் இந்த மாதிரி ஆறுக்கன் சொல்லுக நன்னமீர்கள் ஆறுயிர் அளவன் கூறுதன் வாடை காரக்கும் மேனி நம் கண்ணன் கள்ளும் கவர்ந்த அத்தனை காணுமக்கு சீருத்தகில் புகை யாழ் நரம்பு பஞ்சமம் தன்பதும் தாந்தனைந்த பேணுத்த வாடை தன் மல்லிகை பூ புதுமணம் முகந்து கொண்டு எரியுமாலோ அப்படின்னு. வெளியில இருக்கிறவர்களுக்கு இந்த அகிர்புகை, அந்த யாழ் நரம்பு, இந்த வாடை எல்லாமே என்ன பண்றது, கிருஷ்ணர் விராகத்தினால எல்லாமே எரியறதாம் உடம்புக்கு. அந்த மாதிரி இல்லாம உள்ள இருக்கிறவர் இந்த கிருஷ்ண சம்சலேஷத்தை தான் மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால நன்னா அந்த தூபம் ரொம்ப சொஸ்தமா தூங்குறா அப்படின்றதுனால அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள். தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். அந்த துயிலணைன்றது கீழே நம்ம பார்த்த மாதிரி அணையானது படுக்கையினுடைய அந்த மார்த்தவத்திலேயே இவளுக்கு தூக்கம் இன்னும் நன்னா வருமா. ஆனா இவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த படுக்கையை பார்த்தவ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாளோ கிருஷ்ண விரகத்தாலே இவர்கள் இருக்கிறார்கள். அவள் கிருஷ்ணன் நம்மோடு கூடயே இருக்கிறான் என்று தன் மனசுக்குள்ளே நினைத்து கொண்டிருப்பதாலே அவள் சுகமாக இருக்கிறாள் என்று வெளியுள்ளவர்கள் சொல்லுகிறார். அப்படி நம்ம துயிலன மேல் கண் வளரும், கண் வளரும்னு சொல்லணுமா அப்படின்னு இத ஒரு தோழிகளுக்குள்ள சொல்றச்ச உறங்குகிறாள். ஏன் உறக்கமா, இப்படி ஒரு உறக்கம் வேணுமோ, இப்படி ஒரு தூக்கம் வேணுமோ இன்னும் சொல்லலாம் போனோம். அதனால கண் வளரும்னு ஒரு பெரிய வார்த்தைட்டு சொல்லணுமா அப்படின்னா இவளுக்கு வந்து பரமபாகவதையாக தன்னுடைய நிஷ்டையை பிரதர்சிப்ப, நான் தான் வந்து இந்த மாதிரி உபாயத்துல துணிவோட இருக்கேன் அப்படின்ற ஒரு நிஷ்டையை பிரதர்சிக்க கூட பரமபாகவதையா இருக்கு. அப்ப அவளுக்கு ஏத்தம் சொல்ற மாதிரிதான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கண் வளரும். நம்ம சில ஐதீகங்களை சுவாமி காமிச்சு கொடுக்கிறார். நாலாயிரப்படியிலும் என்னன்னா தொண்டனூர் நம்பி பரமவதீஸ்வரர். அப்பா சில பேர் பற்றட்ட சொல்லு தொண்டனூர் நம்பி திருவடி சார்ந்தார். அவெல்லாம் ரொம்ப உயர்வாதான் சொல்லியிருக்கா திருவடி சார்ந்தார். தொண்டனூர் நம்பி எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காளோ
அதுக்கு நீர் திருவடி சார்ந்தார்ன்றதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு பற்ற சொல்றாராம். எப்படின்னு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடிமை சேர்ந்த வந்தபடிக்கு திருநாட்டுக்கு நடந்தார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பற்ற சொன்னார். அதே மாதிரி பட்டருடைய சசிஷரான நஞ்சியரும் ஏறுதலுடையாரதாசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் இதேதான் சொன்னாராம். அந்த மாதிரி பெரியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பாஷையை கொண்டு நாம் விண்ணப்பிக்க வேணும் என்று திருவுள்ளமாக இருந்தது. அந்த திருவுள்ளத்தை யார் காமிச்சு கொடுத்தானா, இங்க ஆண்டாள் நாச்சியார் காமிச்சு கொடுத்தால் துயிலன மேல் கண் வளரும். மாமான் மகளே, ஆண்டாளுக்கு எப்பயுமே திருவாய்ப்பாடியில ஒரு சம்பந்தம் வரும். அந்த பிரகிருதி சம்பந்தம், அதாவது தன்னுடைய உறவு முறை வேணும் என்பதை நினைத்து கொண்டு மாமான் மகளே என்று பாடுகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த ஆச்சாரியர்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார்கள். கீழே மாடமாளிகை சூழ் மதுரை 14 நந்தருவின் நடுவே வந்துட்டுன்னு நாச்சியார் திருமொழியில சொல்றார். அதாவது மாலாகாரருடைய கிரகத்துல கிருஷ்ணன் வரச்ச அந்த மாலாகாரருடைய கிரகத்தை தன் கிரகமாக அவருடைய தெருவை தன்னுடைய தெருவாக ஆண்டாள் சாதிக்கிறார். ஏன்னா இவருடைய தந்தையாரான பெரியாழ்வாரும் மாலாகாரர், இவரும் மாலாகாரரானோ, அதனால அவரை தன் மாமனாக கொண்டார் என்பதுல ஆண்டாளுக்கு ரொம்ப உத்தேசம். இந்த சுவாமி எம்பெருமானார் சன்னியசிக்கரிச்ச ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, தாசரதின் வினா சந்நியஸ்தம் மயான். எம்பெருமானாருடைய பாகினேயரான மருமானாக இருக்கக்கூடிய முதலியாண்டார் அவரை ஒழி சந்நியசித்தோம். இப்படி யதீஸ்வரர் எதிகளுக்கே ராஜா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஒரு சன்னியாசி தன்னுடைய சந்நியாச லட்சணத்தை எப்படி இருக்க வேணும் என்று லோகத்துக்கு பிரதர்ஷிப்பிக்கக்கூடிய ஜெகதாச்சாரியர் அவர் இந்த மாதிரி தன்னுடைய மருமானை தவிர மித்தவர்களை சன்னியாசித்தோம் என்ன, அது எப்படி இது ரெண்டும் பொருந்தும் என்ன, அந்த மருமானை தான் மருமான் என்பதற்காக அவர் சன்னியாசிக்க விடவில்லை. அந்த மருமானானவர் பாகவதர்களிலே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய முதலியாண்டானாக இருப்பதாலே அவருடைய சம்பந்தம் தமக்கு எப்பொழுதும் உத்தேசியம் என்ன, அத பிரகிருதி சம்பந்தத்தை விட்டால் பிரயோஜனம் இல்லை என்பதாலே அவர் விடவில்லை என்று காண்பிக்கிறார்கள். அதாவது சந்நியாசம் வாங்கிக்கிறது எதுக்கு அப்படின்னா, பகவத் கைங்கரியத்துக்கு உடலாக நமக்கு பிரகிருதி சம்பந்தங்கள்னால ஏற்படக்கூடிய ஹானிகள் எல்லாம் போறதுக்கு. அந்த பிரகிருதி சம்பந்தமே நமக்கு துணையா இருந்ததுன்னா அதை விட்டு காரியம் என்ன, பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு அதுவே துணையா இருந்தா அதை விட வேண்டிய விஷயம் இல்லையா, அது விட வேண்டிய காரியமே இல்லையே. அதை பிரதர்சிப்பதாக தான் சுவாமி எம்பெருமானாரும் தாசரதின் வினா சந்நியசிகா என்ன தாசரதியை கொண்டு மற்றவர்களை விட்டார். கூறத்தாழ்வான் சாதிப்பறான், படக்கு ஆத்ம சம்பந்தம் இருந்தாலும் உழக்கு தேக சம்பந்தம் இல்லையேன்னு, முதலியாண்டான போல உழக்கு தேக சம்பந்தம் இல்லையேன்னு. அதனால ஞானிகள் எல்லாரும் ஆச்சாரியவான்கள் எல்லாரும் இந்த பகவத் பக்தி விசேஷத்தை பகவானுடைய பாகவதர்களுடைய பிரகிருதி சம்பந்தத்தை விரும்பினார்கள் என்று தெரிகிறது. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியன்னு ஆளவந்தார் சாய்ச்சாரனோ, அந்த மாதிரி நாதமுனி ஆளவந்தார் சந்நியாசம் வாங்கிட்டார். சன்னியாசியானவர் தன்னுடைய பூர்வாசிரமத்தில் இருக்கக்கூடிய பிதாமகரை பத்தி சொல்லலாமா அப்படின்னா, அந்த நாதமுனியினுடைய அந்த பிரகிருதி சம்பந்தமானது ஆளவந்தாருக்கு இது சந்நியாசாசிரமத்தை காட்டிலும் உத்தேசம். என்ன, அவரை பார்த்து என்னை நீ அனுகிரகிக்க வேண்டும், மத்விருத்தம் அச்சிந்தைப்பா, என்னுடைய விருத்தத்தை நீ சிந்திக்க கூடாது என்று ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி அந்த பிரகிருதி சம்பந்தமானது பாகவதர்கள் விஷயத்துல உத்தேசம்தான் என்பதை பிரதர்சிப்பதாகவே இந்த பாசுரத்துல இந்த வார்த்தை அமர்ந்திருக்கிறது. அதனால மாமான் மகளே என்று மணிக்கதவம் தாழ்திரவாய், மாணிக்கத்தினால கொண்ட மணி கதவத்தை நீ திறக்க வேணும். இவர்களே திறந்து வரக்கூடாதோ, மாகாணங்களே மணிக்கதவம் தாழ்திரவாய்ன்னு சொல்லணுமோ, இவர்கள் திறந்துன்னு வரக்கூடாதுன்னா அந்த மாணிக்கத்தினுடைய
அந்த சௌந்தரியத்துல தாப்பாடு எது, கதவு எது இவர்களுக்கு தெரியலையாம். இவதான கிருஷ்ணன் இவளுக்காக சமைச்சு கொடுத்திருக்கான். அப்ப இவளுக்கு தான் தெரியும். அதனால நீயே தரன். மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்கிறவாய் மாமீரவளை எழுப்பீரோ. அப்படி இவர்களெல்லாம் கூட்டுண்டே இருக்காளே, கூட்டுண்டே இருக்கச்ச இவ வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்காளேன்னு அந்த மாமி வந்து இவர்களை பார்க்கறாளாம், இவளை பார்க்கறாளாம். என்ன இப்படி பண்ணாம இருக்காளேன்னு व्यசனப்படுறது இவர்களுக்கு வெளியில இருந்து தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே சரி நாங்க தான் சொல்றோம், நீ தான் கூடயே தானே இருக்க, நீ எழுப்பக்கூடாதா, மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு, நீ எழுப்பு. அங்க என்ன சொன்னா, தோளில் மணிமாடத்துல நீருக்கு நீ ஆசை இல்லை விடுவினோம், நீர் விடுன்னா. இங்க சொல்றா நீ எழுப்பு அப்படின்னு. அவளுக்கும் ஒரு கைங்கரியம் கொடுக்கிறான். மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ. அவ போய் எழுப்ப போறச்சியும் இவ ஏந்துக்கல. அப்ப இவ என்ன இவ்வளவு தூரம் பேசுறோம், திருப்பி வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு, உன்மகள் தான் ஊமையோ அப்படின்னு பேசறதுக்கு அவனால முடியலையா. மாமீர் அவளை எழுப்பீரோன்னு சொன்னவனே என்ன சொல்றாருன்னா, தாய் வந்து மகளுக்கு வந்து எப்பயாவது சுவாமினியா தான் இருப்பான், தாசபூதையா இருக்க மாட்டான். நாம வந்து அந்த சுவாமினியா இருக்கக்கூடியவர், நாங்கள்லாம் வந்து வெளியில இருக்கிறவெல்லாம் தாசபூதைகள், நம்ம சொன்னா கேட்க மாட்டான். நீ சுவாமினியாச்சே, நீ தான் அவளுக்கு நிர்வாகையாச்சே, நீ எழுப்பினா நீ வந்து கட்டளையிடலாமே அப்படின்னு. அப்போ கட்டளையிட்டு இவ ஏந்துக்கலன்னு ஒண்ணுதான் சொல்றா, உன் மகள் தான் ஊமையோ. இந்த அன்னி செவிடோ, ஊமைன்னா என்ன, இந்த வாசல்ல இருக்க வருந்துமர்களை கண்டு வச்சு அவ வாசல்ல வருந்துறான்னு இவளுக்கு புரியுறது. புரிஞ்சுட்டு இவ வாய் திறக்க மாட்டேங்கிறாளே, அதனால ஊமையா. அன்னி செவிடோ, இல்ல நாங்க அது அவளுக்கு புரியவே இல்லை போல் இருக்கு, நாங்க கூட்டுண்டே இருக்கோம், அவ காதலே உழல போல் இருக்கு. ஊமையா இருந்தாலும் திறக்கலாமே, ஆனா செவிடா இருந்தா காதலே உழலன்னா எப்படி திறப்பா. அன்னி செவிடோ அனந்தலோ, அனந்தல்னா ரொம்ப உடம்பு கலப்பு ஜாஸ்தி இருக்கு. ஏன் கலப்பு ஜாஸ்தி இருக்குன்னா, இவதான் கிருஷ்ணானுபவத்துக்காக எல்லா இடத்துலயும் விளக்கேற்றி வச்சிருக்காளே, அதனால கிருஷ்ணன் வந்து இவளோட தான் இருந்திருக்கான் போல் இருக்கு, இவளோட விளையாடி இவளோட சம்ஸ்லேஷிச்சு இருந்திருக்கான். அதனால கிருஷ்ணனோட இரவெல்லாம் விளையாடிட்டு இப்ப வந்து உறங்குறா போல் இருக்கு, அதனாலதான் அந்த கலப்பு இருக்கு போல் இருக்கு. அனந்தலோ என்று இவர் குத்தலாக சொல்கிறார்கள். அனந்தலோ ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, ஏமப்பட்டாலோ ஊரார் காவலடா, ஊரார்லாம் வெளியில காவல் இடல, இவளுக்கு மட்டும் காவல் வச்சிருக்காளோ. ஏன்னா ஊரார்களா என்ன சொல்லியிருக்கா, நீ போய் இப்ப கிருஷ்ணனோட கூட அந்த கார்த்தியாயனி விரதத்தை அனுஷ்டிங்கோன்னு சொல்லிதான் அமைச்சிருக்கா. அப்படி இல்லாம இவளுக்கு மட்டும் காவல் போட்டிருக்காளா. ஏமப்பட்டாலோ பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ, இல்ல யாராவது மந்திரம் போட்டு வச்சுட்டாளோ இவருக்கு அப்படின்னு மையலாத்தி மயக்க உன்மகம் மாய மந்திரம் தாங்களோன்னு சொன்னாரோனா, அந்த மாதிரி மையலாத்தி மயக்கிறதுக்கு இவளுக்கு ஏதாவது ஒரு மாய மந்திரம் பண்ணிட்டாலோ அப்படின்னு, மந்திர கட்டுப்பட்டுட்டாலோ அப்படின்னு கேட்கிறான். இப்படி கோபிகள் எல்லாம் ரொம்ப கோவிச்சு வார்த்தை சொல்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாயார் சொல்றா, அம்மா நீங்க எல்லாம் ரொம்ப கோவிச்சுண்டு இப்படிலாம் வார்த்தை சொல்ற, சரி, ஆனா உங்களுக்கே தெரிய வேண்டாமா இவ யாரு, இவ வந்து சீதா பிராட்டியினுடைய கோஷ்டி, நீங்கள் எல்லாரும் அதே கோஷ்டியை சேர்ந்தவா தானே. சீதா பிராட்டி என்ன பண்ணா, தான் வந்து தன்னுடைய ராவனுடைய ஹிம்சை தாங்காம தன்னுடைய பிராணனை முடித்துக்கொள்ள வேணும்னு நினைச்சுட்டு இருக்கிறச்ச ஆஞ்சநேய சுவாமி என்ன சொன்னார்னா, ஆதோ ராம இந்த தசரத நாம ரதகுஞ்சரவாகிவான் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஸ்ரீராமாயணத்தினுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சார். எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்டவனா என்ன பண்ணா, அவள் உயிர் தெரிச்சார். எப்பயுமே ஸ்ரீராமாயணத்தை முழுக்கவே பார்த்தாலே நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கும். ராமனுடைய அந்த திருநாமம் இருக்க, அதுதான் வந்து மிருதசஞ்சீவனமா இருக்கும், மிருதசஞ்சீவனமான ராமமந்திரம். பரதன் வந்து தன்னுடைய 14 வருஷம் ஆச்சு, பரதன் போய் இன்னும் ராமன் வரல அப்படிங்கறத சிதைய மூட்டி தயாரா இருக்கான், நான் தான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிட போறேன் அப்படின்னு. அப்ப வசிஷ்டர் தான் சொல்றார், அந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு அக்னி பிரவேசம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது, அதனால நீ இது பண்ணக்கூடாது.
அவர் வந்து பரத்வாஜ பகவானுடைய ஆசிரமத்துக்கு எம்பெருமான் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப திருவடியை அனுப்பிச்சு விடுறான். திருவடி போய் அங்க என்ன பண்றாருன்னா அவரும் அதே தான் பண்றாரு. ஸ்ரீராமாயணத்தை அங்க போய் பரதனுக்கு முன்னாடி சொல்றார். பரதன் வந்து யார் யாருன்னு பாக்குறான். அப்புறம் எம்பெருமான பரதனுடைய பரதன்கிட்ட போய் இந்த அடியன் ஆஞ்சநேயர்ன்றது காமிச்சு கொடுக்குறார். காமிச்சு கொடுத்த உடனே ராமன் வந்து இந்த மாதிரி வந்துட்டார், பரத்வாஜ ரிஷி மகரிஷியோட ஆசிரமத்துல இருக்கார், வந்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உயிர் தரிக்கிறான். இன்னைக்குமே அந்த நந்தி கிராமத்துல பரத் மிலாப் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க எம்பெருமான் அங்க பரதனும் ஆஞ்சநேயரும் கட்டி தழுவி கொண்டிருப்பதாக இன்னைக்கு சேவை சாதிக்கிறான். அந்த மாதிரி பிரதசஞ்சீவனமான ராம மந்திரம். ஆழ்வார் பாடல தன் பழனக்குறையில் கண்ணன்னாமே குழறி கொன்னீர் அப்படின்னு தன்னுடைய கிளிகள்கிட்ட ஆழ்வார் சொல்லி வச்சிருக்கார். எம்பெருமான் நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன்னா ராமனுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறச்ச கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு. அப்ப ஆழ்வார் வருத்தமா இருக்கிறச்ச இந்த கிளிகள் மாத்தி சொல்லிடுதான், கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லிட்டான். அதனால என்ன சொல்ற, கண்ணன்னாமே குழறி கொன்னீர். கண்ணன் என்ன பண்ணுவான்னா அங்கங்க விட்டுட்டு போடுவான். ராமன் வந்து யாரையும் எப்பயும் விட மாட்டான். அன்னதராதரங்களை வைகுந்த தேத்தின் கடைசி வரைக்கும் கொண்டு போவான். அதனால மிருதசஞ்சீவனமான இந்த ராம மந்திரத்தை கேட்போடு இவளுக்கு என்ன வேணும் அப்படின்னா திருநாமத்தை சொல்லணும். அந்த திருநாமத்தை சொல்றதை விட்டு நீங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீல அப்படின்னு அந்த மாமி சொல்ற. மாமி சொல்ல உடனே இவர் என்ன பண்றா அப்படின்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு மாமாயன் மாதவன் வைகுந்தன் இந்த மாதிரி நிறைய திருநாமங்களை நாங்க சொல்லிட்டோமே. எப்படின்னா மாமாயன் மாதவன் நவீன் ஒரு கணக்கே இல்ல, ஏதோ 2-3 விஷயத்த மட்டும் சொல்றோமே அப்படின்னு இல்ல. மாமாயன்னா என்ன, ஆச்சரிய குணசேட்சிதங்கள்ல தன்னுடைய ஆச்சரியமான குணம், அந்த ஆச்சரியமான குணத்தை கொண்டவன்னு நாங்க சொல்லிட்டோம். எங்களை அதனாலதானே அடிமைப்படுத்திட்டான், அதை சொன்னோம். அதையாவது ஸ்மரிச்சு என்ன பண்ணி இருக்கணும், எழுந்திருக்கணும். அதுவும் இல்ல, சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி இன்னொருகள் நன்னீராட்டி அந்த ரூபந்திரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை திருவுண்ண பொந்து விளையத்துவன் கோட்டிட யாரடை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே அப்படின்னு ஆழ்வார் பாத்திரம் போனோம். அங்க எம்பெருமானுக்கு பரமோதத்துல தூபம் காமிச்சிட்டு இருக்காள். அந்த தூபத்தினுடைய தூபத்தினோட அந்த புகை மறைச்சின்னு இருக்கிற நேரத்துல எம்பெருமான் தானும் தன்னுடைய மாயினால இங்க வந்து அவதரிச்சான். அப்பேற்பட்ட மாமாயன். அந்த மாதிரி அந்த மாமாயனன் கண்ணன் வந்து அப்பேற்பட்ட மாயனால அவதரிச்சவன்னு இவன் நினைச்சுட்டு இருக்க வேண்டாமோ, இவ ஏந்துக்கல. தன்சாரிடா தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் தவ்வே நெஞ்சால் நினைப்பெறுதால் வெண்ணையூன் என்னும் ஈன சொல்லு அப்படின்னு ஆழ்வார் பாடினார். தன் மூர்த்தி மாயம் செவ்வே அப்படின்னா தன்னோட மாயத்தினாலேயே தான் வந்து தன்னை நெஞ்சால நினைக்க முடியாத அளவுக்கு அந்த ஆச்சரியமான சேட்சிதங்களை உடையவன் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தாவது எழுந்திருந்திருக்கணும். அதுவும் எழுந்துக்கல. மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படியும் எழுந்துக்கலன்னு உன்னையாவது என்ன பண்ணிருக்கணும், அடுத்த திருநாமம் சொன்னோம் மாதவன் அப்படின்னு. சிவப்பதியான எம்பெருமான் அப்படின்னு சொன்னோம். சிவப்பதியான எம்பெருமான் உடனே இவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இவளுக்குதான் உபாயத்துல துணிவு இருக்கணும். உபாயத்துல துணிவு இருக்கிறச்ச சிவப்பதியான எம்பெருமான் உடனே இவளை எப்படியும் இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதத்தை சேர்க்க போறார். அவரை வந்து எப்படியா இருந்தாலும் காப்பாற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியாரனுடைய சம்பந்தமுடைய திருநாமமான மாதவன்ற திருநாமத்தை சொன்னையும் நீ எழுந்துக்கல. அவர் என்ன பண்றா, மாதர் மைதிலி ராட்சசி ஸ்தை ஆர்திரா அவதாதாஸ்தயா ரட்சந்தியா பவனாத்மஜால் அகுதரா காமஸ்ய கோஷ்டி கிருதான்றவர். ஸ்ரீரங்கநாச்சியாரை பத்தி சொல்றச்சே என்ன பண்ணான்னா எம்பெருமா சீதா பிராட்டியார் தன்னுடைய இந்த ராமாயண யுத்தம்லாம் முடிஞ்சு போடுறது, முடிஞ்சு போனோம்னா திருவடி வந்து அந்த ராட்சசிகளை நான் ஹிம்சிக்கணும்ன்றார். அப்பா சீதா பிராட்டி என்ன பண்ற, ராம திருவடியத்தை நீ பிளவங்கமா நீ குரங்கேன்றார். ஏன்னா உன்னுடைய புத்தி வந்து இந்த மாதிரி அவர்கள் ஏதோ ராவணனுடைய ஆடைக்கு ஏற்பட்டு நடத்துறாளே தவிர அவர்களா இது செயலியே, நீ அவளை போய் தண்டிக்க போறியே அப்படின்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா இவளுடைய கிருப்பைக்கு முன்னாடி ராமர் கோட்டியினுடைய கிருப்பை ரொம்ப சின்னதா எடுத்து அப்படின்னு பட்டார் அருளிச்சார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியாரை திருமார்புல கொண்ட எம்பெருமானை திருநாமத்தை சொன்னோம். அப்பயும் நீ ஏந்துக்கல. மாமாயன் மாதவன் கோவிந்த வைகுந்தன் என்னன்னு
அப்பேற்பட்டவன் யாரு அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் சேப்பதித்துவம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சேப்பதித்துவம். திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவுன்னு. அதனால திருவுள்ள தேவரான இவர் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவினுடைய நித்தியவாசஸ்தானமான வைகுந்தம். அந்த வைகுந்தத்துக்கு சேர இருக்கக்கூடிய திருநாமங்களை சொன்னோம். வைகுந்தன் என்னன்னு அப்படிங்கிற இடத்துல சொல்ற இந்த மாதிரி மாதவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சகசிரநாமம், வைகுந்தன்கிறதுக்கு ஒரு சகசிரநாமம், அப்புறம் மாமாயங்கிறதுக்கு ஒரு சகசிரநாமம். இவ்வளவு திருநாமங்களையும் நாங்க சொல்லிட்டோம். இவ்வளவு திருநாமங்களையும் சொல்லிட்டோம்னா எப்படி இது இத்தனை நேரம் ஆகுமேன்னு யோசிக்க வேண்டாம். அவர்கள் இவ்வளவு திருநாமம் சொன்னா கோபிகள் இவ்வளவு பேர் இருக்காளோ ஒத்தொத்தர் 2 திருநாமம் சொல்லி இருப்பான்னு வச்சுக்கலாம். அப்படி எல்லா திருநாமங்களையும் சொல்லியும் இவர் ஏந்துக்கலையே அப்படின்னா அப்ப மாமியார் போய் எழுப்பினாரா என்று தெரிகிறது. இதுல இந்த சிவபதித்துவத்துக்கு சொல்றச்ச எம்பெருமான என்ன பண்றா தாயாருடைய அந்த புருஷகாரத்துவம் அப்படிங்கிற அந்த ஸ்திதிய இதுல ரொம்ப நன்னாவே விளக்குற. ஸ்ரீதேவியோ எம்பெருமான் இருக்கான் அப்படின்றச்ச காலம் கூட நமக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா அவன் நித்தியமா எம்பெருமான் நித்தியமா தாயார் எம்பெருமானுடைய திருமாவிலே இருக்கா. அதனால சரணாகதி பண்றதுக்கு காலம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத பிள்ளையாச்சார் தம்முடைய மூச்சு பொடியில காமிச்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி எம்பெருமானோட கூட இருக்கிறச்ச ஸ்ரீதேவி தாயாரோட கூட இருக்கிறச்ச அந்த திருநாமத்தை சொல்லி ஏந்துக்கல உன் பொண்ணுன்னா அவளுடைய உபாய அத்தியாவதாயத்தை நீ போக்கி உபாய அத்தியாவதாயம் இருக்கட்டும், உபயத்துல இருக்கிற துறையை நீ உண்டாக்கணும் அப்படின்னு அந்த மாமியை கொண்டு எழுப்புவதாக இந்த பாத்திரம் அமைந்திருக்கு. இந்த பாத்திரத்துல என்ன தெரியறது என்ன, இந்த பாத்திரத்துல மாமான் மகளேங்கிற அந்த உறவு, அந்த பிரகிருதி சம்பந்தம் பாகவதர்களோடு நமக்கு உத்தேசியம், அது இல்லாமல் அது நமக்கு தியாஜம் இல்லை அப்படின்றது தெரியுது. கொண்டவண்டியர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் அப்படின்னு எல்லாரையும் விடணும்னோ பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி கஷேத்ராணி கிரகாணிச்ச சர்வ தர்மாம்ச சந்தியஜேன் எம்பெருமானார் எல்லாத்தையும் விடுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி விட வேண்டியது இல்லை. எப்பன்னா நம்மளுடைய சொந்தக்காரா அந்த உறவினர்கள் எல்லாரும் பாகவதர்களா இருக்கிறச்ச நம்ம யாரையும் விட வேண்டியதில்லை, அவர்களும் நமக்கு உத்தேசியர்கள் என்று காண்பிப்பதாக இந்த பாத்திரம் அமைஞ்சிருக்கு. சுவாமி வனமாமலை ஜீயர் அவருடைய சாபதேசத்திலையும் காஞ்சி சுவாமியினுடைய சாபதேசத்திலையும் ஐக்ககண்டியத்தோட ஒரு வார்த்தை சொல்ற, இந்த மாமான் மகளே என்று குறிப்பது திருமழிசை ஆழ்வார். என்ன ஏன் அப்படின்னு, திருமழிசை ஆழ்வார் தான் என்ன பண்ணார், இவர் ஊடல் கூடல் உணர்தல் கூடுதலே அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணார்னா இந்த கூடல் பாசனத்தை எல்லா பாசனத்தையும் விட்டார். ஒரே ஒரு பாசனத்துல திருமழிசை ஆழ்வார் தாமும் பெண்பாவனை எடுத்துட்டு ஒரு பாத்திரம் பாடுறார். அந்த பெண் அவருக்கு உரையிலிடாதவர்னு திருநாமம். அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார், தன்னோட நாயகி பாவத்துல எல்லாம் பாத்திரம் பாட மாட்டார். அந்த மாதிரி பாத்திரம் பாடாம இருக்கச்சு ஒரு பாத்திரம் மட்டும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பெண் பாவனையில பாடுறார். அந்த பெண் பாவனையில இருக்கிற ஒரு பாத்திரத்தை இவர்கள் உதாகரிச்சு அந்த வனமாமலை ஜீயர் இருக்கட்டும் காஞ்சி சுவாமி இருக்கட்டும் இவ 2 பேருமே உதாகரிச்சு என்ன சொல்றா அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் தான் இந்த பாத்திரத்துல எழுப்பப்படுகிறார்கள். இன்னொரு விஷயம் காமிக்கிறார். அதாவது திருமழிசை ஆழ்வார் அழைப்பன் திருவேங்கடத்தானைக்கான இழைப்பன் திருக்கூடல் கூடன்னு சொன்னாரோனா, அந்த திருக்கூடல் கூடங்கிறத திருவுள்ளம்பத்தி இவர்கள் திருமழிசை ஆழ்வார் தான் மாமான் மகள் அப்படின்றத காமிச்சா. ஏன்னா ஆண்டாள் கூடல் இழைத்தல்னு ஒரு பதிகம் பாடியிருக்கா, அதுக்கு இதுக்கு சாமியம் காமிச்சா. இன்னொரு விஷயம் சொல்றார், திருமழிசை ஆழ்வார் பார்கவ குமாரர், பிருகு மகர்ஷியினுடைய குமாரர். தாயார் ஸ்ரீலட்சுமி தாயாரும் என்ன பண்றா அப்படின்னா, ஸ்ரீலட்சுமி தாயாரும் பிருகு மகர்ஷியோட குமாரி பார்கவின்னு தானே அவளுக்கு திருநாமம். அதனால இவரை மாமான் மகள் என்று கொண்டாடுவதில் தப்பு இல்ல. ஆண்டாளும் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அம்சபூதையா தான் இருக்கா. பூமிதேவி நாச்சியார் அவளுடைய அவதாரம். அதனால இவர்களுக்கு பிரகிருத்திலேயே உறவு உண்டு என்று காண்பித்துக் கொடுக்கிறார்கள். அப்படி எம்பெருமானார்
கொண்டாடு எம்பெருமானாருடைய பாகநேயத்துவத்தை கொண்டும் திருமழ்வாரை கொண்டும் இந்த மாதிரி கூறத்தாழ்வனுடைய திருவாக்கை கொண்டும் பாகவதர்களுடைய பிரகிருதி சம்பந்தம் நமக்கு உத்தேசம் என்றும் காண்பிக்கும் வகையாக இருக்கக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது இந்த தூமணி மாடத்து என்கிற பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் சொல்லி அமைகிறேன். குறைகள் மலர்ந்திருக்கும், அவற்றை க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். அடியே ராமானுஜன். மகாபாகியம் சுவாமி, அந்த மாணிக்க கதவை திறக்க முடியல. ஏன் திறக்க முடியலன்னா, எங்க தாப்பா இல்லைன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப அழகா இருந்தது சுவாமி. வெளியிலன்னு தெரியல, அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. மகாபாகியம், மகாபாகியம் சுவாமி. அடையன்னு சொல்லு, ஆச்சாரியர்கள் அப்பதான் காமிச்சு கொடுத்துருக்கா. தேவரீர் வந்து விளக்கி சொன்னீங்க இல்லையா, அதை நம்ம வந்து யார் யார் ஒருத்தர் மூலியமா ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தேவரீர் மூலியமா அதை தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு. அடியன் சுவாமி, அடியன். அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ கிருஷ்ணாச்சரணம். அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜன் சாமி ரொம்ப நல்லா இருந்தது சாமி. அடியன் இத்தனை நாள் இத உங்க காலட்சேபம் கேட்காம விட்டுட்டோமே, இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னைக்கு தான் அடியனுக்கு அந்த பாக்கியம் சாமி. ரொம்ப நல்லா இருந்தது சாமி. ஸ்ரீமதி ராமானுஜன் ஒண்ணும் பெருசா பண்ணிட்டாதா தெரியல, ஏதோ உங்களோட கிருபை, நீங்க அப்படி சொல்றாரு. இல்ல சாமி, ரொம்ப அருமையா இருந்தது சாமி. காலட்சேபமா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சாமி. அடியன்.